தாரா நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். பூஜையில நிறைய மங்கள பொருட்கள் வந்துட்டு வைப்போம். அதுல ஒரு பொருள் தான் வந்துட்டு கண்ணாடி. கண்ணாடியை வந்துட்டு பூஜை ரூம்ல வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படின்ற டவுட் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு தான் இன்னைக்கு மம்மியும் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஹை மம்மி. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மம்மி, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. பூஜை அறையில வந்துட்டு கண்ணாடி வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படின்னு. நம்ம கோவில் எல்லாம் பார்த்திருக்கோம், சாமிக்கு ஆப்போசிட்ல கண்ணாடி எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற பூஜை அறையில கண்ணாடி வைக்கலாமா வைக்கக்கூடாதா? கோயில்ல கண்ணாடி வந்து அந்த கடவுளுக்கு ஆப்போசிட்ல வச்சிருக்கும் போது அந்த அலங்காரத்தை அவங்க பார்க்கணும் அப்படிங்கறது அந்த நோக்கத்தோட நம்ம பூஜை அறையில கண்ணாடி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே. பணம் பெட்டியில கண்ணாடி வைக்கலாம். பணம் வச்சிருக்கீங்க, ஜுவல்லரி வச்சிருக்கீங்கன்னா அங்க கண்ணாடியை வைக்கலாம். நான் மல்டிபிளா தெரியுங்கிறதுனால பூஜை அறையில் கண்ணாடி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஒரு சிலை வச்சுருக்கீங்க, அதுக்கு அழகான ஒரு ட்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எதிரில் அந்த சுவாமி பார்க்குற மாதிரி வேணால் வச்சுக்கலாம். அந்த 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 அழகை தான் பார்க்குற மாதிரி வேணால் வச்சுக்கலாமே தவிர வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இல்லை நான் வச்சு தான் தீருவேன் அப்படின்னீங்கன்னா ஆப்போசிட்டில் வைக்கலாம், மல்டிப்புளாக காமிக்கும், அதை வேணால் வைக்கலாம். பட் அந்த ஒளி, அந்த இந்த ஆரான்னு சொல்றாங்கல்ல, நம்ம நிறைய சிவன் கோயில பார்த்துட்டு பின்னாடி ஒரு லைட் மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ரிஃப்ளெக்ஷன்ல இருக்கும்போது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். பட் அது மல்டிபிளா தெரியும் போது பவர் கூடும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்காக ரீசனுக்காக வைக்கலாமே தவிர வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. வைக்கிறது பழக்கமும் கிடையாது நம்ம இதுல. ஓகே. எங்க வீட்டில் பழக்கம் இல்லை, ஆனால் நாங்க வைக்கிறது இல்லை. அதே மாதிரி கண்ணாடி எங்க வைக்கலான்னா, நீங்க வீட்டுக்குள்ள என்டர் ஆறீங்கல்ல, அப்ப என்டர் ஆகும்போது முதல் பார்க்கறது ஒரு கண்ணாடியா இருக்கலாம். ஓகே. கதவு திறந்த உடனே ஒரு கண்ணாடி. ஏன்னா அந்த அந்த கண்ணாடி வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணும். ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, யாராவது கெட்ட நசர், அதாவது கெட்ட கண்ணோட உங்க வீட்டில் பார்த்து கண் திருஷ்டி வச்சாலும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும், உங்க மேல விழாதுங்கிற கான்செப்ட்ல என்ட்ரன்ஸ்ல கண்ணாடி வச்சிருப்பாங்களே தவிர அது பூஜை அறையில் வைக்கிறதா எங்கள் வீட்டில் சம்பிரதாயம் கிடையாது. ஸோ அதனால நான் வைக்க மாட்டேன். வைக்கிறதுக்கு ரீசன் வந்து ஒரு ரீசன் ஐசிஎஸ் அந்த அம்பாளுக்கு டெக்கரேஷன் பண்ணி அம்பாளுக்கு அழகான ஒரு புடவை கட்டி ஸ்டாச்சு வச்சு கோயில்களில் அது பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. அப்படி வேணால் வைக்கலாமே தவிர பூஜை அறையில் வைக்கிற பழக்கம் இல்லை. ஓகே மம்மி. இப்போ நிறைய பேரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஒன்று இருக்கும். சரி, கண்ணாடி தானே, மூஞ்சி தெரியுது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் அந்த கண்ணாடி க்ளீன் பண்ண மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாகி அதில் மூஞ்சியே எப்போ தெரியாமல் போகுதோ அப்போ தான் அந்த கண்ணாடியை வந்துட்டு மாற்றுவாங்க. ஒரு வீட்டில் கண்ணாடி இருக்குது அப்படின்னா கண்ணாடியும் வந்துட்டு ஒரு மங்கள பொருள் தான். அதை எத்தனை மாதத்துக்கோ இல்லை எத்தனை வருஷத்துக்கோ ஒரு தடவை வந்துட்டு கண்ணாடி மாற்றலாம். கண்ணாடி வருஷத்துக்கு மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. பட் கண்ணாடியில் பின்னாடி பாதரசம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த பாதரசம் போகும்போது அந்த கண்ணாடியில் ஒரு பிளாக்கா தெரியும், அப்ப மாத்திடலாம். உடஞ்ச கண்ணாடி கண்டிப்பா வீட்டுல வச்சுக்க கூடாது. உடஞ்ச எந்த பொருளுமே வீட்டுல வச்சுக்க கூடாது. ஒரு ஸ்டாச்சு ஒண்ணு வாங்கினேன், நான் வெளியூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன், அது சின்னதா மூக்கு தான் உடஞ்சு போச்சு வச்சுக்கிட்டேன்னா அது யூஸே கிடையாது. அந்த மாதிரி உடஞ்ச பொருள் வீட்டுல வைக்க கூடாது. ஒட்ட வச்சு கூட வச்சுக்க வைக்க கூடாது. ஓகே. ரொம்ப ஸ்பெஷலான பொருளா இருக்கும். இப்ப நம்ம சைனெல்லாம் பார்த்துருக்கோம்ல, பவுல் உடஞ்சிருச்சுன்னா அந்த கோல்டு இது ஊத்தி அதை ஒட்ட வைப்பாங்க. அதுக்கு இன்னும் அதுக்கப்புறமா அது இன்னும் ஸ்பெஷல் ஆயிடும். ஒரு பொருள் உடஞ்சதுன்னா அந்த விரிசல் தான் இல்லையா? ஸோ அதான் இப்போ வந்து கை ஃபிக்ஸ் பண்ணுறேன், கால் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பட் அந்த காலத்தில் பழக்கங்கள் என்ன, உடஞ்சதுன்னே ஆக்சுவலாக அது உடஞ்சா என்ன அர்த்தம், அதோட திருஷ்டி, அந்த வீட்டில் இருக்கிற திருஷ்டி போச்சுன்னு தானே அர்த்தம். ஒரு கண்ணாடி உடையுது, ஒரு கண்ணாடி வளையல் போட்டிருக்கோம், அது உடையுதுன்னா நமக்குள்ள இருக்கிற திருஷ்டி போச்சு. கண்ணாடி ஒரு வீட்டில் உடைஞ்சதுன்னா அந்த வீட்டில் இருக்கிற திருஷ்டி அந்த கண்ணாடி வாங்கிட்டு உடையுது, அதுதான் அர்த்தம். ஸோ அப்போ அது ஒட்ட வச்சுட்டா திருப்பி நீங்கள் திருஷ்டி ஒட்ட வச்சதா தான் அர்த்தமாகுது. ஓகே. ஸோ கண்ணாடி உடஞ்சிட்டா தூக்கி போட்டுடுங்க, தூக்கி போட்டுட்டு வேற கண்ணாடி வச்சுக்கோங்க. மேம், இப்போ நீங்கள் கண்ணாடி சொன்னீங்க உடஞ்ச பொருள் இது வைக்கக்கூடாதுன்னு. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா காத்தடிச்சு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் விழுந்து அந்த கண்ணாடி வந்துட்டு உடஞ்சிரும். கண்ணாடி தூக்கி போட்டுருங்க, புது கண்ணாடி போட்டுக்கலாம், உள்ள இருக்க ஃபோட்டோ வச்சுக்கோங்க, தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே. கண்ணாடி மட்டும் நம்ம கண்ணாடி மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. திருஷ்டி போனதான் எடுத்துக்கலாம்.
கண்ணாடி வளையல் உடைஞ்சா நீங்க உடனே அபசகுனம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அது வந்து ஆக்சுவலா திருஷ்டி கழிஞ்சதுன்னு அர்த்தம். ஓகே. அப்பன்னா இப்ப அந்த சில பேர் சொல்லுவாங்க, "ஐயோ! உங்க ஃபோட்டோ விழுந்துருச்சு. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போகுது போல இருக்கு." அப்படின்னு ஆக்சுவலா நான் அப்படி எடுத்துக்கிறது இல்ல. நெறைய பேர் அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நானு. நான் என்ன எப்படி எடுத்துப்பேன்னா, அது ஒரு திருஷ்டி கழிஞ்ச மாதிரி எடுத்துப்பேன் நானு. ஓகே, இப்ப இவங்க ஃபோட்டோ இங்க இருந்திருக்கு. இவங்க ஃபோட்டோவ பார்த்து நெறைய பேர் திருஷ்டி வச்சுப்பாங்க. இப்ப நெறைய பேர் ஹனிமூன் போயிட்டு வருவாங்க. ஜாலியா இப்படி இப்படிலாம் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அந்த திருஷ்டி கழிஞ்சதா எடுத்துக்கலாம். ஓகே. இல்லையா? ஸோ அதனால அது அப்படியே எடுத்துப்பேனே தவிர, இதனால உங்களுக்கு பிரச்சனை வரும்னா, பிரச்சனை வந்து ஆக்சுவலா நமக்குள்ள இருக்கு. நம்ம மனசுக்குள்ள இருக்கு. நம்ம கரெக்ட்டா ஒழுங்கா இருக்கும்போது, அந்த வேற யாரா கண்ணு வச்சா கூட அந்த கண்ணு அப்படியே அதோட கழிஞ்சதா எடுத்துக்கணும். எடுத்துக்கணும். ஓகே. அத நினைச்சு யாரும் பயப்பட தேவையில்ல. பயப்பட வேண்டாம். பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து நம்ம இருக்கும் தர்மத்தை நம்ம ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கணும். நம்ம கும்பிடுற கடவுளை நம்ம ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கணும். அம்மா கண்ணாடி உடைஞ்சுதா, ஃபோட்டோ உடைஞ்சு அம்மான்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட ஓடி போயிடணும். ஐ மீன் அம்மான்னா கடவுள் கிட்ட சொல்றேன். ஓடிடணும். நீ பார்த்துக்கோ எனக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது. இதெல்லாமே ஒரு இண்டிகேஷன். அது வந்து அபசகுனம்னு நம்ம சொல்றோம். ஆனா அதை தாண்டி இது வந்து ஒரு சிக்னல். சிக்னல். ஓகே. இது நடக்கும்போது நீ உஷாரா இருந்துக்கோ. ஓகே. இப்ப நம்ம பல்லி கொட்டுறது சொல்றோம். அந்த இது இப்படி நடக்குது அப்படின்னு இது உஷாரா இட்ஸ் வார்னிங் யூ. ஓகே. ஸோ இது உனக்கு இது வரப்போகுது. இதனால தான் அது நடந்ததுன்னு கிடையாது. அது வரப்போகுதுங்கிற விஷயத்த முன்கூட்டியே நம்மளுக்கு சொல்லுதே தவிர, அதனால தான் இப்படி நடந்தது நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. ஸோ இட்ஸ் a signal. So you should be more cautious. ஓகே. You have to see it in a very positive. Everything is positive. பாசிட்டிவ். எஸ். Everything is positive. அப்போ இந்த மாதிரி அப்போ நான் காஷியஸா இருக்கணும். இப்போ நீங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட், அந்த ஃபோட்டோ உடைஞ்சது. திருஷ்டி போச்சுன்னு ஒண்ணு எடுத்துக்கலாம். 2வது இட்ஸ் கிவிங் a signal. உங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வரப்போகுது. அத வந்து நீ எப்படி சால்வ் பண்ணு, நீ எப்படி எடுத்துக்கணும். ஓகே. So you have to prepare yourself for it. ஓகே. அப்படி கூட நீ அதை எடுத்துக்கலாமே, ஒரு வார்னிங்கா எடுத்துக்கலாமே. பத்திரமா போ, விழப்போது, தண்ணி இருக்கு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அப்ப இன்னும் கேர்ஃபுல்லா நடந்து போறோம். So that is a warning given by the higher force of energy that you should be careful with this relationship. தேங்க்யூ ஸோ மச் மம்மி. ஏன்னா கண்ணாடி பற்றி பல பேருக்கு பல டவுட் இருக்குது. இந்த ஃபோட்டோ விழுந்து நிறைய பேர் வந்துட்டு மனசு கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ அது மாதிரிலாம் ஃபோட்டோ விழுந்தால் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஏதோ ஒரு முன்கூட்டியே வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவாக அதுக்கான பிரச்சனைகளுக்கு வந்துட்டு என்னென்ன விஷயம் பண்ணணுமோ அதை அப்படியே வந்துட்டு நீங்கள் பண்ணி ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறோம். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.